என் அன்பு குழந்தையே, பயங்கரமான திட்டம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்லிட இந்த பிரத்யங்கரா இன்று நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகின்றது. அது எதனால் வரப்போகின்றது, யாரால் வரப்போகின்றது, இந்த திட்டத்தை தீட்டிக் கொண்டிருப்பது யார் என்பதனை உன் அம்மா உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே தன்னால் தனக்கு எந்த பிரச்சனைகளும் வந்தது கிடையாது. ஆனால் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களால் பல துன்பங்களையும் இன்னல்களையும் நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய். நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் கூட இடையில் வந்து ஏதாவது ஒரு குட்டையை குழப்பிவிட்டு அங்கு பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு சென்று விடுவார்கள். சொல்லவே கூடாது என்று சொன்ன ஒரு விஷயத்தை நிச்சயமாக சொல்லியே தீர வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களிடத்தில் உனக்கிருக்கின்ற நல்ல பெயரை கெடுத்துவிட்டு சென்று விடுவார்கள். இதுதான் இவர்களின் வேலையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பேற்பட்ட மனிதர்களை உடன் வைத்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை, இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில விஷயங்களுக்காக மனம் வருத்தப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதை பற்றி எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்த என் குழந்தை, இப்பொழுது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் நீ கலங்காமல் உன் பிரத்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டு என்ன சதித்திட்டம் நடக்கிறது, இதனை செய்வது யார் என்பதனை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னால் எளிமையாகவே இதிலிருந்து வெளிவந்து விட முடியும். எல்லா நேரத்திலும் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலும் ஆழமான காரணங்கள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால், இப்பொழுது நான் உன் முன்னால் வந்து நின்று சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மாற்றங்களையும் எல்லா திருப்பங்களையும் தெளிவாக கண்டு நீ இருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று உணர்ந்து உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். அம்மா உன் கண்களில் அடிக்கடி படுகிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். இந்த இன்னல்களிலிருந்து உன்னை காத்திடவும் இந்த நேரத்தில் உனக்கான மன வலிமையை கொடுத்திடவும் தான் உன் தாயானவள் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். உன்னை ஆட்டி படைக்கின்ற கஷ்டங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு நிச்சயமாகவே விலகி ஓடிவிடும். உன்னோடு இருக்கின்ற இந்த அம்மா எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருப்பவள். யாருக்கு இன்னல்களும் சோதனைகளும் அதிகமாக வருகின்றதோ அவர்களுக்கு மிகவும் அருகாமையில்தான் இந்த தாயானவள் நான் இருப்பேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம். அப்படியானால் இப்பொழுது பிரச்சனைகள் உன்னை சுற்றி சுற்றி வருவதனால் நான் இருந்து இந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டி வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைத்திருக்கிறது, இந்த சூழ்நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை பற்றி மட்டும் நீ சரியாக சிந்திப்பது உண்மை என்றால், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக உணர்ந்து விடவும் வேண்டும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, சட்டென்று ஒரு நொடியில் எதுவும் மாறிவிடாது. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் வந்து விடாது. ஆனால் உன் மனது நினைத்தால் எல்லாமும் அங்கே சாத்தியமாகும். என் குழந்தையே, பொதுவாகவே இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் பொறாமை என்ற எண்ணத்தை தனக்குள் எப்பொழுதுமே வைத்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு அருகில் இருப்பவர்கள் நமக்கு என்னென்ன உதவிகளை எல்லாம் அவசரத்தில் செய்தார்கள், நாம் இல்லாத நேரம் நம் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை எல்லாம் செய்து கொடுத்தார்கள் என்பதை பற்றி எல்லாம்
அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை. அந்த நொடி அவர்களின் மனதில் என்ன தோன்றுகின்றதோ அதைத்தான் அவர்கள் செய்ய நினைக்கின்றார்கள். அந்த நொடி அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களைத்தான் அவர்கள் வெளிக்கொண்டு வர நினைக்கின்றார்களே தவிர ஒருபொழுதும் வேறு எந்த விஷயத்தை பற்றியும் அவர்கள் யோசிப்பது கிடையாது. இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டும் இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடப்பதை என்னவென்று தெரிந்து கொண்டும் நிச்சயமாக சில முடிவுகளை நீ எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அம்மா சொல்வது உனக்கு புரியவில்லையா? உனக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். என் குழந்தையின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு. ஒரு தாய் 6-7 குழந்தைகளை பெற்றவள். 5-6 என்று ஆண் குழந்தைகளையும் ஒரே ஒரு பெண் குழந்தையையும் பெற்ற ஒரு தாய் தனியாக ஓர் இல்லத்தில் வசித்து கொண்டிருக்கின்றாள். என்னுடைய குழந்தை அவள் இல்லத்திற்கு அருகாமையில் வசித்து வருகின்றது. அவளின் மற்ற குழந்தைகள் எல்லோருமே வெளியே வேலைக்குமாக குடும்பமாக தங்கி இருக்கின்றார்கள். சட்டென்று கூப்பிட்டவுடன் அழைக்கின்ற தூரத்தில் அவர்கள் இல்லை. ஒரே ஒரு பையன் மட்டும் அவருக்கு மிகவும் அருகாமையில் இருந்தது. அவர்களும் சற்று தூரம் விலகிச் சென்று விட்டார். குழந்தையின் படிப்பு நிமித்தமாக அவர்கள் அங்கு சென்று விட்டார்கள். இந்த நேரத்தில்தான் இந்த தாயானவளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகின்றது. அந்த நேரம் சட்டென்று ஓடி வரவோ கவனிக்கவோ அங்கு யாருமே கிடையாது. அவரின் பிள்ளைகள் வருவதற்குள்ளாகவே இவரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து விடுகின்றது. அந்த வீட்டிற்கு அருகாமையில் இருந்த இந்த பிரத்யங்கராவை வணங்குகின்ற அந்த குழந்தையின் குடும்பம்தான் ஒட்டுமொத்தமாக அங்கு சென்று நின்று அந்த தாய்க்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து கொடுத்து, ஏன் அவர்கள் கழித்த மலத்தை கூட எடுத்து சுத்தம் செய்து அவர்களை பார்த்து கொண்டார்கள். அடுத்த நாள் விடியலில்தான் அந்த குடும்பம் அங்கு வந்து சேர்கின்றது. ஆனால் அதற்குள்ளாகவே அந்த தாயினுடைய உடல்நிலை மோசமாகி அவரின் உயிரானது இந்த குழந்தையின் கைகளிலேயே பிரிந்து விட்டது. மறுநாள் உயிரற்ற உடலை பார்க்கத்தான் அந்த குழந்தைகள் வருகின்றார்களே தவிர அந்த தாயானவள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அவளை காண யாரும் வரவில்லை. சரி, இதில் என்ன இருக்கிறது? அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களாக இருந்தால் இது போன்ற உதவிகளை செய்வது வழக்கம்தானே என்று நீ நினைக்கலாம். ஆனால் இந்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் அதன் பிறகு வாழ்க்கையில் வந்தது. அந்த கஷ்டம் இந்த குடும்பத்தில் இருப்பவர்களால் மட்டுமே வந்தது. இவர்களுக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலைகளை பற்றியெல்லாம் எந்த எண்ணமும் இல்லை. அன்று நம் தாயானவள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது இவர்கள் கைகளில் தானே நம் தாயின் உயிர் பிரிந்தது என்று எந்த ஒரு எண்ணமும் அவர்களுக்கு இல்லை. அதற்கு மாறாக யார் எப்படி இருந்தால் நமக்கென்ன, இவர்களுக்கு நாம் நிச்சயமாக பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அவர்கள் எந்த உதவிகளை செய்தாலும் அது அவர்கள் கண் முன்னால் வந்து விடுவதில்லை. ஏதோ ஒரு சிறிய சொத்து பிரச்சனைக்கோ ஒரு சிறிய பொருட்களின் இடபாடுக்கோ இவர்கள் மிக பெரிய பிரச்சனைகளை அவர்களோடு செய்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டும் என்றே துன்பத்தை கொடுக்கிறார்கள். இப்படித்தான் இந்த மனிதன் உலகம். எதற்குமே இந்த மனிதனின் மனதில் நன்றி என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் போய்விட்டது. யார் எப்படிப்பட்டவர்கள், யார் நமக்கு என்ன செய்தார்கள், யாரோடு நாம் எப்படி பழக வேண்டும் என்பதனை பற்றி எல்லாம் எந்த சிந்தனைகளும் இவர்களுக்குள் இல்லை. அவர்கள் நினைத்தது போல சுயநலமாக வாழ வேண்டும். அவர்களின் எண்ணங்கள் போல இந்த வாழ்க்கை அவர்களுக்கு அமைய வேண்டும். அவர்கள் நினைத்ததையெல்லாம் சாதித்து காட்ட வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கிறதே தவிர வேறு எதை நினைத்தும் இவர்கள் வருத்தப்படவும் இல்லை. வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் யோசிக்கவும் இல்லை. இப்படியாக தன்னுடைய குடும்பத்திற்கு நல்லது செய்தவர்களையே கெடுதல் செய்ய நினைக்கின்ற இந்த மனது ஒருபோதும் அடுத்தவர்களுக்கு நன்மைகளை செய்து விடாது. என் குழந்தையே, உன் தாயானவள் உன்னுடைய குடும்பத்திற்கும்
இன்னொரு குடும்பத்திற்கும் பிரச்சனைகளை உருவாக்குவதாக சொன்னதே இப்பொழுது நான் சொன்னேன் அல்லவா, இந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான். அதாவது யாரொருவர் உன்னால் மிகப்பெரிய நன்மையை அடைந்தாரோ, யாரொருவர் இந்த வாழ்க்கையில் தனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தவுடன் சட்டென்று ஓடி வந்து உன்னிடத்தில் இருந்து நன்மைகளை பெற்று கொண்டாரோ, அவர்தான் இப்பொழுது உனக்கு எதிராக நிற்கின்றார். உனக்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் இடையில் இருக்கின்ற ஒற்றுமை இவர்களின் கண்களை மிகுவாக பறித்து விட்டது. இந்த குடும்பத்தை ஒன்று சேரவிட்டால் இவர்கள் வலுப்பெற்றவர்களாக இருப்பார்கள். அதனால் இதை எப்படியாவது நாம் பிரித்துவிட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் போட்ட பல நாடகங்கள் அங்கு அரங்கேறி கொண்டிருக்கின்றது. பயங்கர திட்டத்தை தீட்டியும் முன்பு நீ இவர்களை பற்றி பேசிய வார்த்தைகள், அதாவது ஏதாவது ஒரு மனஸ்தாபத்தில் இருக்கும் பொழுது மனமுடைந்து அவர்களை பற்றி நீ சொன்ன விஷயங்களையும் இவர்கள் அவர்களின் இல்லத்திலேயே சென்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணம். இந்த குடும்பமும் நீயும் ஒரு பொழுதும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களினுடைய எண்ணம். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கின்றேன், அதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். உண்மையான அன்பு, உண்மையான நட்பு என்றால் என்ன, போலியான நட்பு என்றால் என்ன, இரண்டிற்கும் இடையில் ஒரே ஒரு வித்தியாசத்தை மட்டும் நீ உணர்ந்து விட்டால் இவர்களை யார் என்று உன்னால் அடையாளம் கண்டுவிட முடியும். என் குழந்தையே, நல்லபடியாக நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் அவர்களை நம்பி அவர்களோடு பகிர்ந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் நமக்குள் பிரச்சனைகள் வந்த பிறகும் அதை வெளியில் சொல்லாமல் யார் அந்த இரகசியத்தை காத்து வைத்திருக்கிறாரோ அவர்தான் உண்மையான நண்பன். பிரச்சனைகள் வந்தவுடன் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி தன்னை நம்பி தன்னிடத்தில் சொன்ன ஒவ்வொரு இரகசியத்தையும் இன்னொருவரிடத்தில் சொல்கின்ற உறவு போலியானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த போலியான அன்பு ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரக்கூடாது. இந்த போலியான அன்பு இந்த வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் உனக்கு நிலைத்திருக்க கூடாது. இதையெல்லாம் கடந்து நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக இது போன்ற மனிதர்களினுடைய பழக்க வழக்கங்களை முதலில் நீ நிறுத்திவிட வேண்டும். இவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி இவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை எல்லாம் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஒரு முறை இவர்கள் முன்னிலையில் நீ பணிந்து விட்டாயானால் உன் வாழ்க்கையையே அவர்கள் நரகமாக மாற்றி விடுவார்கள். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சரி, அன்பிற்காக மட்டும் ஒரு பொழுதும் நீ ஏங்காதே. அன்பு மட்டும் வேண்டும் என்று யாரிடத்திலும் கெஞ்சாதே. உண்மையான அன்பு ஒருபோதும் உன்னை விட்டு செல்லாது. போலியான அன்பை நீ எவ்வளவுதான் வேண்டி விரும்பி பெற்று கொண்டாலும் அது உன்னோடு நிலைக்காது என்பதனை நீ புரிந்து கொள். இந்த நிலையை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்டாவது எப்பொழுதும் யாரை பற்றியும் மற்றவர்களிடத்தில் சொல்லாதே. பிரச்சனைகள் வரும் பொழுது தெருவில் நின்று சண்டையிடும் பொழுதும் அது உனக்கு மிகப்பெரிய அவமானமாக மாறிவிடும். என் குழந்தையை, இப்பொழுதெல்லாம் எதையுமே நாம் அமர்ந்து உட்கார்ந்து பேசி தீர்க்கின்ற பழக்கம் யாருக்கும் இல்லை. எதற்கெடுத்தாலும் வரிந்து கட்டிக்கொண்டு தெருவில் வந்து நின்று சண்டையிடுவதுதான் எல்லோருக்கும் வழக்கமாக இருக்கின்றது. அதனால் இந்த மனிதர்களுக்கு இடையே இது போன்ற ஒரு விஷயத்திற்குள் நீ சிக்கிக் கொள்ளாதே என்றுதான் இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் சரியான பல நன்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்து நான் உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்திட தயாராக இருந்து கொண்டிருந்தாலே அதுவே போதும். வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டாம். பிரத்யங்கரா சொன்னது போல இவர்களின் சூழ்ச்சிக்குள் மட்டும் நீ சிக்கிக் கொள்ளாதே.
வேண்டும் என்றே உன்னை வேதனைப்படுத்த காத்திருக்கின்றார்கள். கவனமாக இரு. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.